ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம டிஎன்பிசியா இருக்கட்டும், இல்ல டெட் எக்ஸாமா இருக்கட்டும், எது எழுதுறதுக்கு வந்துட்டாலுமே திருக்குறள்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின் வரும். அதுக்கு அவங்களே ஒரு 19 அதிகாரம் குடுத்துருப்பாங்க. ஆனா, அந்த 19 அதிகாரத்துல இப்ப அவங்க கொஸ்டின் கேட்கிற மெத்தட் எல்லாமே மாத்திட்டாங்க. திருக்குறள் பொறுத்தவரைக்கும் எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது, அவங்க என்னென்ன மெத்தட்ல கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. ஓகேங்களா? இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு திருக்குறள் சம்மந்தமா கேள்விக்கு ஃபுல் மார்க் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒரு 5 மெத்தட் இருக்கு. அந்த 5 மெத்தட் தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, குறள் நிரப்புதல்னு சொல்லி ஒரு மெத்தட்ல கேட்பாங்க. அதாவது இது எப்படின்னா, ஒரு திருக்குறள் குடுத்துட்டு, அதுல ஏதாவது ஒரு வேர்ட இன்கம்ப்ளீட்டா விட்டுருப்பாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அ இந்த இடத்துல வர்ற குறள் என்ன? அப்படிங்கிற மாரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்ப நம்ம அந்த டேஷ் இடத்துல வர்ற குறள் தான் எழுதணும். இந்த மாதிரியான வடிவத்துல கேட்கறதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆயிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நம்ம சிலபஸ்ல குடுத்துருப்பாங்க இல்லையா? ஒரு அதிகாரம் 19 அதிகாரம். அந்த 19 அதிகாரத்தோட குறளையும் மனப்பாடம் பண்ணி ஆகணும். 19 அதிகாரத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணுனோம்னா தான், குறள் ஏதாவது இடையில டேஷ் குடுத்து கேட்டாங்கன்னா, அந்த டேஷ நம்ம ஃபில் பண்ண முடியும். பிளஸ் அது இல்லாம 6த்ல இருந்து 12த் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் திருக்குறள் இருக்கோ, அந்த திருக்குறள் எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிக்கணும். இது 2யும் நம்ம செஞ்சோம்னா தான், இந்த குறள் கொஸ்டின் கேட்டு அதாவது குறள ஃபில் பண்ற மாரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, சொற்பொருள் அறிதல் அப்படிங்கிற ஒரு வடிவத்துல கேட்பாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறள் குடுத்துட்டு, ஏதாவது ஒரு வேர்ட ஹைலைட் பண்ணி, இதோட பொருள் என்ன? அப்படிங்கிற மாரி கேட்டுருவாங்க. அப்ப இதுல நம்ம மார்க் எடுக்கணும்னா, இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒவ்வொரு குறள்லயும் ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தம் குடுத்துருப்பாங்க கீழயே. அதோட பொருள் ஒவ்வொரு வார்த்தைக்கான பொருள் குடுத்துருப்பாங்க. அந்த பொருள் எல்லாத்தையும் படிச்சோம்னா தான், இந்த மெத்தட்ல நம்ம ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, அதிகாரம் மற்றும் பால் வகைப்படுத்தல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது என்ன அப்படின்னா, ஒரு திருக்குறள் குடுத்துருவாங்க. இப்ப நான் திருக்குறள் எழுதியிருக்கேன் இல்லையா? திருக்குறள் குடுத்துட்டு, இந்த குறள் வந்து எந்த அதிகாரத்துல வருது அப்படிங்கிற மாரியும் கேட்கலாம். அப்படி இல்லன்னா, இது எந்த பாலின் கீழ் பயின்று வந்துள்ளது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது திருக்குறள்ல அந்த அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அந்த பால் வகை எந்த பால் வகைய சேர்ந்தது அப்படின்னு குடுப்பாங்க. இந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறள் படிக்கிறதுக்கு முன்னாடி அதோட அதிகாரத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அதிகாரம் கீழ தான் இந்த 10 திருக்குறளும் வரும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நல்லா தெளிவா ப்ரிப்பேர் ஆயிக்கணும். பால் வகை கேட்டாங்கனாலும் அதே மாரி தான். அந்த அதிகாரம் எந்த பால்ல வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு, புரிஞ்சு படிச்சோம்னா தான், இந்த மாதிரி கேட்கிற கேள்விக்கு மார்க் எடுக்க முடியும். அடுத்து 4த் மெத்தட் பார்த்தீங்கன்னா, குறள் வலியுறுத்தும் கருத்து வடிவம் அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. இது வந்து இப்ப ரீசென்ட்டா லாஸ்ட் டைம் இதே மெத்தட்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது எந்த மாரி கேட்பாங்கன்னா, அ ஒரு குறளா குடுத்துட்டு, இந்த குறள்ல வந்து என்ன மாரியான அ எப்படி சொல்றது? ம் ஏதாவது ஒரு இப்ப ரீசென்ட்டா எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, கதை வடிவத்தில குடுத்திருந்தாங்க. ஒரு கதை குடுத்து, இந்த கதைக்கு பொருத்தமான குறள் எது? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. அதாவது குறள் என்னங்கிறதையும் கேட்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த கதைக்கு பொருத்தமான அந்த குறள் பயின்று வரக்கூடிய அதிகாரம் எது? அப்படிங்கிற மாரியும் கேட்கலாம். ஓகேங்களா? இந்த 2 மெத்தட்ல கேட்பாங்க. போன டைம் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கதை வடிவத்தில தான் கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு கதையா குடுத்து, இந்த கதைக்கு பொருந்து வரக்கூடிய குறள் எது? அப்படின்னு சொல்லிட்டு கீழ ஒரு 4 திருக்குறள் குடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாரி கேட்கிறப்ப எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி ஒவ்வொரு திருக்குறளுக்கான பொருளையும் கட்டாயம் படிச்சுக்கணும். நீங்க அதோட பொருள் படிச்சீங்கன்னா மட்டும் தான், இந்த சம்பவம்னா இந்த குறள் வரும். இதோட அர்த்தம் இதுதான் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ 4த் மெத்தடுக்கு இத ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டா 5த் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்பவுமே ரெகுலரா இந்த மாரி இந்த மாரி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அதாவது இது என்னன்னா, குறள்ல பயின்று வரக்கூடிய அணி. ஒரு சில திருக்குறள குடுத்துட்டு, இந்த குறள்ல என்ன அணி பயின்று வருது அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாங்க. இது வந்து கண்டிப்பா இந்த மெத்தட்ல கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? இதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆயிக்கணும்னா, ஒவ்வொரு குறள் படிக்கும்போதும், இந்த குறள்ல ஏதாவது அணி இருக்கா? அணி வந்திருக்கா? என்ன அணி வந்திருக்கு?
எதனால இந்த அணி சொல்றாங்க அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு திருக்குறள் குடுக்கும்போது கண்டிப்பா அது என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். அ இதுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஜென்ரலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் இல்ல. அங்க சிலபஸ்ல குடுத்துருக்க 19 அதிகாரம், பிளஸ் நம்ம 6த்லேருந்து 12த் வரைக்கும் புக்ல இருக்க திருக்குறளோட ஒவ்வொரு திருக்குறள்லயும் ஏதாவது அணி இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஈஸியா மார்க் எடுத்துடலாம். இந்த 5 மெத்தட் தான். இந்த 5 மெத்தட் இல்லாம நீங்க என்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும்னா, திருக்குறள் சம்பந்தமான இந்த நூற்குறிப்பு இருக்கும் இல்லையா? ஜென்ரலான திருக்குறள் பத்தி பொதுவான தகவல்லாம் குடுத்துருப்பாங்க. திருவள்ளுவர் பத்தி குடுத்துருப்பாங்க. அந்த திருக்குறள் நூலுக்கான சிறப்பு, அதுக்கு வேறு பெயரு, இத வந்து திருக்குறள் இந்த மாரி சொன்னது யாரு? அப்படிங்கிற மாரி நெறைய குடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஜெனரல் இன்ஃபர்மேஷனையும் நீங்க சேர்த்து படிச்சுக்கணும். சிலபஸ்ல 19 அதிகாரம் தானே குடுத்துருக்கு. இத மட்டும் நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சீங்கன்னா, கட்டாயம் இன்னைக்கு இருக்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நம்மளால ஸ்கோர் பண்ண முடியாது. நீங்க நல்ல ஈஸியா லட்டு மாரி 2 மார்க்கு 2 கேள்வி, 3 கேள்வி திருக்குறள்லேருந்து வரும். அத நல்லா அழகா லட்டு மாரி வாங்கணும் அப்படின்னா, புரிஞ்சு இந்த மாரி மெத்தட்ல நீங்க திருக்குறள் படிச்சீங்கன்னா தான் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.